ஹலோ காய்ஸ், வெல்கம் டு தீப் சார்கே விச்சு சேனல். இன்றைக்கி என்ன விளாக் பார்க்க போகிறோன்னா மகாசிவராத்திரி விளாக் தான் பார்க்க போகிறோம். நம்ம வீட்டிலேயே இன்றைக்கி பூஜை பண்ண போகிறோம். கோவில்லாம் ரொம்ப ரஷ்ஷாக இருக்குது. ஸோ நம்மளோட பூஜைலாம் சீக்கிரமாக முடிஞ்சாச்சுன்னா கண்டிப்பாக கோவிலும் விசிட் பண்ணுவோம். ஓகே காய்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாமி கும்பிட ப்ரிப்ரேஷன் எல்லாமே முடிஞ்சிச்சு. எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு பொங்கல் வைக்கிறதுக்கு தான் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு பூஜைக்கு பொங்கல் வச்சு கும்பிடணும் இல்லைங்களா. ஸோ 7:30 பூஜை கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு கும்பிட்றதுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு பூஜை எல்லாமே கரெக்டாக பண்ணணும்னு சொல்லிட்டு நினச்சிட்டு 7:30 பூஜைக்காக பொங்கல் வச்சுட்டோம் பிரசாதம் பண்ணுறதுக்கு. நம்மக்கிட்ட ஒரு குட்டி சிவன் லிங்கம் இருக்கார். 7:30 மணி பூஜைக்காக அவருக்கு பால் அபிஷேகம் பண்ணி தீபதூப ஆராதனை எல்லாமே காமிச்சு நம்ம வச்ச நெய்வேத்தியமும் வச்சு சாமி கும்பிட்டுக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு பஞ்சாமிர்தம் செய்கிறதுக்கு தான் 10:30 பூஜைக்காக எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருக்கேன். பழப்பழம், பேரிச்சம்பழம், தேன், தென் நாட்டு சக்கரை இதெல்லாம் வச்சு மட்டும்தான் இன்றைக்கி பண்ண போகிற பஞ்சாமிர்தம். ஒரு சைடில் பால் பாயசத்துக்கும் ரெடி ஆகிட்டுருக்கு. ரெடிமேட் பாயசம் வச்சு தான் பால் பாயசம் பண்ண போகிறோம். ஆனால் டைமானதால் ஸோ எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அபிஷேகம் பண்ணலாம். பஞ்சாமிர்த அபிஷேகம் கரெக்டாக 10:30 ஆகுது. 10:30 பூஜை ஸ்டார்ட் பண்ணலாம். 10:30 கரெக்டாக எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அபிஷேகத்துக்கு நம்மளோட சிவனுக்கு பஞ்சாமிர்த அபிஷேகம் பண்ணி நல்லபடியாக சுவாமி கும்பிட்டோம். அதுக்கப்புறம் 12 மணி போய்க்காக எள்ளு சாதம் செய்யணும். தேனில் அபிஷேகம் பண்ணணும். அதுக்கும் எல்லாமே ரெடி பண்ணி தேனில் ஒரு 11:45க்கெலாம் அபிஷேகம் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு 12 o'clock முடிச்சிட்டோம். எள்ளு சாதம் வச்சு நெய்வேத்தியமும் பண்ணியிருந்தோம். 12 o'clock மேலே நெக்ஸ்ட்டு பூஜை. நம்ம வீட்டில் 3 கால பூஜை தான் பண்ணியிருந்தோம் இந்த வாட்டி. நெக்ஸ்ட்டு பூஜைக்கு கோவில் போயிட்டோம். நம்ம வீட்டு பக்கத்துலேயே ஒரு விநாயகர் கோவில் இருக்குது. அங்கே புதுசாக சிவன் பிரதிஷ்டை பண்ணி கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. சிவராத்திரி பால் அபிஷேகம்லாம் பண்ணி சிவனுக்கு அவ்வளோ அழகாக அலங்காரம் எல்லாமே பண்ணியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு அங்கே போய் சிவன் சுவாமி எல்லாமே கும்பிட்டுட்டு அபிஷேகமும் ரொம்ப நல்லா பார்த்தோம். கொஞ்சம் ரஷ்ஷாக இருந்தாலும் தூரமாக இருந்து தான் பார்க்க முடிஞ்சுது. உங்களுக்கும் கொஞ்சம் ஜூம் பண்ணி காமிச்சிருக்கேன், பட் கிளியராக இருக்காது அவ்வளோவா. ஸோ நம்மளும் நல்லபடியாக அங்கே சுவாமி கும்பிட்டு அங்கேருந்து இன்னும் நம்ம வீட்டிலேருந்து ஒரு 10 minutes ட்ராவலில் நீலகண்டேஸ்வரர் கோவில் இருக்குது. நம்ம மார்கழி மாதம் வீடியோ ஷார்ட்ஸ் தொடர்ந்து பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் இந்த கோவில் ஜமீன் பல்லாவரமில். ஸோ அந்த கோவில் தான் விசிட் பண்ணியிருந்தோம். இங்கே எல்லா வருஷமுமே ரொம்ப பிரம்மாண்டமாக பண்ணுவாங்க. இந்த வருஷம் ஸ்க்ரீன்லாம் வச்சு ப்ரொஜெக்டர் வச்சுலாம் உள்ள அபிஷேகம் நடக்கிறதுலாம் காமிச்சிருந்தாங்க. நாங்கள் கொஞ்சம் மினிமலான மெம்பர்ஸ் தான் உட்கார முடியுன்றதுக்காக. எங்கேயுமே இடம் இல்லை. அங்கே கோயில் சுற்றக்கூட இடம் இல்லை. அந்தளவு பயங்கர ரஷ்ஷு. நம்ம கொஞ்சம் லைட்டாக எட்டி பார்த்து சுவாமி தரிசனம் பண்ணிக்கிட்டோம். அவ்வளோ அழகாக குட்டி குட்டி பசங்க பரதநாட்டியம் எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தாங்க. முருகர் சாங்கு, அப்புறம் மயில் வச்சு அவ்வளோ சூப்பராக ஆடினாங்க. ரொம்பவே எனக்கு பிடிச்சிருந்த அழகான பழனி மலை ஆண்டவா பாட்டு அந்த குட்டி குட்டி பசங்க அவ்வளோ சூப்பராக பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதுக்கு நடுவில் ஒரு குட்டி முருகர் மாதிரி வேஷம் போட்டு அவ்வளோ அழகாக ஒரு குட்டி பாப்பா நடந்து வந்துட்டு இருந்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு இது எல்லாமே பார்க்குறதுக்கு. நம்ம வீட்டில் 3 கால பூஜை பண்ணியிருந்தோம். ஸோ ஃபோர்த்து கால பூஜைக்கு நம்ம கோவிலுக்கு வந்துட்டோம் அபிஷேகம் பார்க்குறதுக்காக. எப்பயுமே கோவிலில் போய் தங்குறது தான். நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எங்கள் வீட்டுக்கிட்ட இருக்க சிவன் கோயிலுக்கு அம்மா கூட்டிகிட்டு போவாங்க. இந்த டைம் தான் வீட்டில் 3 கால பூஜை பண்ணிவிட்டு கோவிலுக்கு வந்திருந்தோம். இந்த மாமியார் ஊருக்கு போயிருக்கிறதால அவங்க இருந்திருந்தால் கண்டிப்பாக ஃபுல் டைம் கோவிலில் இருந்திருப்போம். இந்த பூஜையோட எல்லாமே நான் ப்ரொசீஜர்ஸ் தேசர் மங்கையகரசி அம்மா அவங்க வீடியோ பார்த்து தான் எல்லா டைமுமே பண்ணுவேன். அவ்வளோ நல்லா ப்ளசண்ட்டாக இருக்கும். நம்மளோட சிவராத்திரி இப்படி தான் போச்சு. உங்கள் எல்லாருக்கும் எப்படி போச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். டேக் கேர், பாய்.